எவ்வளவோ பேக் போட்டு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா, கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பா இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி கருப்பா இருந்தாலும் சரிங்க, இந்த பேக்க வந்து ஒரு 2 டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அவ்ளோ மேஜிக் பண்ண மாரி, உங்க ஸ்கின்னா அப்படின்ற மாரி உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் குடுக்கும். இந்த வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு ரெமெடி தான் சொல்லணுங்க. இந்த வீடியோவ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. கசகசா வந்து நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணி குடுக்கும். இத வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுல்ல போட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊத்தி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிரலாங்க. இது பால்லயே நல்லா வந்து ஊறி வரணும். அப்பதான் அந்த பால வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு இன்னுமே பெனிஃபிட் கொடுக்குங்க. இந்த கசகசா வந்து நம்ம ஸ்கின்ன வந்து எப்படிலாம் வந்து பிரைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வயசான மாதிரி டல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்கின்ன சுருங்கி இருக்கும் இல்லையா? வயசான மாதிரி சுருங்குன ஸ்கின்ன நல்லா டைட் பண்ணி, நல்லா யங்கா காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு ப்ளீச்சிங் பண்ற எஃபெக்ட் வந்து இந்த கசகசா வந்து ரொம்ப குடுக்கும். இன்ஸ்டன்ட்டா வந்து பிரைட் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, கசகசா வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ஒர்க் ஆகுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து பால் வந்து நல்லா காய்ச்சாத பசும்பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இல்ல காய்ச்சின பாலா இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். பசும்பால் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறத விட, பால் ஊத்தி ஊற வைக்கும்போது, அந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுமே நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பால் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல மைசூர் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மைசூர் பருப்பு. நார்மல் பருப்பு யூஸ் பண்ணாம, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? மைசூர் பருப்பு யூஸ் பண்ணீங்கன்னா, அதுதான் வந்து ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க. இதையுமே பால் ஊத்தி, இதையும் ஒரு 1 மணி நேரத்துக்கு 2மே ஊற வச்சிடலாம். மைசூர் பருப்புமே நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி குடுக்கும். நல்லா பிரைட் பண்றதுக்கு இந்த 2 பொருளுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா பிரைட் ஆகணும். ஏதாச்சும் ஃபங்ஷன் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பேக்க வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு போங்க. அவ்ளோ பிரைட்டா இருக்கும் உங்க ஸ்கின்னு. அந்த நாள் ஃபுல்லாவுமே ரொம்ப டல் ஆகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா ஒரு பிரைட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிருச்சு. ஊறுனதுக்கப்புறமா அந்த கசகசா வந்து நல்லா இந்த மாரி தான் பேஸ்ட் மாரி இருக்குங்க. இந்த 2மே வந்து நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா, இத வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இந்த பாலோட சேர்த்து இந்த மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டா அரைக்க முடியுமோ, அவ்ளோ பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போறது கிடையாது. அதனால அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. இந்த கசகசா வந்து அரையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நல்லா அரைச்சு, நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, 2 நாள் வரைக்கும் தாங்க யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில வச்சு அதுக்கு மேல கெட்டு போயிரும். ஏன்னா, நம்ம வந்து எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாதங்காட்டி, இல்ல பால் வந்து சேர்த்திருக்கோம் இல்லையா? அதனால கெட்டு போயிரும். அதனால ரொம்ப நாளைக்குலாம் நீங்க செஞ்சு வைக்காதீங்க, கெட்டுரும். 2 நாளைக்கு மட்டும் அது ஃப்ரிட்ஜில வச்சு தான் யூஸ் பண்ண முடியுங்க. இது நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, அடுத்த நாள் நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுருங்க அந்தன்னைக்கே. அடுத்த நாள் மறுபடியும் ஃப்ரிட்ஜிலருந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ற மாரி தான் வரும். இதுவுமே வந்து 2 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுல்ல மாத்திட்டு, இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுவுமே நம்ம ஸ்கின்ன நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். பிரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, நல்லா மீடியமா ஒரு இது இருக்கும். இத நீங்க ஃப்ரிட்ஜில வைக்கும்போது இன்னுமே டைட்டன் ஆகும். டைம் ஆக ஆக டைட்டன் ஆகும். அதனால இந்த இந்த ஃபேஸ் பேக் வந்து இந்த பதத்தில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்க எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாலாம் வச்சுருக்கக்கூடாதுங்க. ஃபேஸ் பேக் மாரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாரி தான் வரும். ஸோ நல்லா ஃபேஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அழுக்கு இல்லாம நல்லா கழுவி எடுத்துட்டு, இந்த பேக்க உங்க ஃபேஸு, நெக்கு, கை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்கெல்லாம் டேனா இருக்கு, கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அங்க எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க.
நல்லா ஊறி வரும்போது நம்ம ஸ்கின் வந்து இழுத்து பிடிக்கிற மாரி டைட் ஆகும். அப்படி டைட் ஆகும்போது, லைட்டா தண்ணி தொட்டு நல்லா மசாஜ் மாரி பண்ணிட்டு, ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 1 வாரத்துக்கு மட்டும் நீங்க தொடர்ந்து 1 நாள் கேப் விடாம பண்ணிட்டே வாங்க. உங்க ஸ்கின் வந்து அவ்ளோ ஷைனிங்காவும், பிரைட்டாவும் மாறுங்க. கண்கூட நீங்களே பார்ப்பீங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அவ்ளோ மேஜிக் பண்ற மாரி உங்க ஸ்கின்ன பிரைட் பண்ணி குடுக்கும். இத நீங்க ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இந்த பேக்குக்கு வந்து நீங்க வந்து அடிக்ட் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் குடுக்கும். நம்ம ஸ்கின்ன வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா ஷைனிங்கா, சாஃப்ட்டா இருக்கும். இத வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஆண்கள், பெண்கள் இல்லாம எல்லாருமே குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மீன்ஸ் வந்து ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே இத யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே போட கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.